புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களுடைய அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் திரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை விரும்பாதவர்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றினார். அந்த விழாவிற்கு நடிகை திரிஷா அவர்கள் வந்ததுதான் விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏற்றின நிகழ்வை விட திரிஷாவின் வருகைதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவங்க வந்த அந்த நிகழ்வை விஜய் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா விரும்பல. அவங்களே மிக பெரும் கோபத்துல தான் இருந்தாங்க அப்படின்றதற்கு மிக முக்கியமான தகவல்கள், அந்த மேடையில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதல்வராக தேசிய கொடியை சென்னை கோட்டையில் ஏற்றுவதை காண்பதற்காக அவருடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தாங்க. இந்த விழாவில் முதல்வர் விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா, அப்பா சந்திரசேகர் ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. அவங்க இருவருமே இந்த விழாவில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. ஆனா அங்கதான் மிக பெரும் பேரிடியாக வந்திறங்கிய செய்தி, திரிஷா அவர்கள் வந்தது மட்டுமல்ல, நேரடியாக அந்த முதல் வரிசையில் விஜய் அவர்களுடைய தாய், தந்தை, அதற்கு பக்கத்தில் திரிஷா அமர்ந்ததுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதை பார்ப்பவர்களே பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வை பார்ப்பவர்களே மிகவும் கோபத்தில் இருந்தாங்க. யார் உட்கார வேண்டிய இடத்துல யார் உட்கார்ந்து கொண்டிருப்பது? விஜய் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள் உட்கார வேண்டிய இடம் அது. அந்த இடத்துல ஒரு நடிகையை ஏன் அழைத்தார் விஜய் அவர்கள்? ஒரு நடிகைக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் ஒவ்வொரு தமிழக மக்களிடையேயும் எழுந்திருக்கின்றது. ஏன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அல்லவா, தலைவனாக இருக்க வேண்டும். தலைவன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பதற்கு ஏற்றார் போல தலைவன் சரியான வழியில் சென்றால்தான் அதை தொடர்ந்து தொண்டர்களும் சரியான வழியில் செல்ல முடியும், மக்களும் சரியான வழியில் பயணிக்க முடியும். ஆனா தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ ஒரு நடிகையை உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் அனைவரின் கேள்வியும். பார்ப்பவர்களுக்கு கோபம் வருதுன்னா குடும்பத்தினருக்கு கோபம் வராதா என்ன? அந்த இடத்தில் திரிஷாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த விஜயின் தந்தையும் விஜயின் தாயும் மிக பெரும் மன சங்கடங்களுக்கு ஆளானாங்க அப்படின்றத அந்த நிகழ்வை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக முக்கியமாக சில வார்த்தைகளை முணுமுணுக்கவும் செய்திருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் திரிஷா அந்த வழியாக கடந்து சென்ற போது ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக மட்டுமே விஜய் அவர்களுடைய தாய் ஷோபா அவர்கள் வணக்கம் வைத்தார்களே தவிர உள் நெஞ்சிலிருந்து மனப்பூர்வமாக அந்த வணக்கத்தை அவங்க வைக்கல. அதற்கு ஒருபடி மேலே சென்று பக்கத்தில் இருந்த சந்திரசேகர், விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்கள் திரிஷாவுக்கு சுத்தமாக வணக்கம் வைக்கவும் இல்லை. திரிஷா அந்த வழியாக கடந்து சென்றதை அவர் ஏறெடுத்து கூட பார்க்கல. அந்த அளவிற்கு கோபம் அந்த மனிதருக்கு. விழா முடியும் வரையுமே அந்த பக்கம் கூட பார்த்தீங்கன்னா, திரிஷா இருந்த பக்கம் கூட சந்திரசேகர் அவர்கள் திரும்பி கூட பார்க்கல. அது மட்டுமல்ல, ஏதோ முணுமுணுத்தபடியும் இருந்தாங்க. திரிஷா இந்த நிகழ்வுக்கு வந்தது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, விஜய் அவர்களுடைய தாய் தந்தைக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்றது தான் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகின்றது.